கடல் வழி பாதைகள் பாதுகாப்பாக இருப்பதை அனைத்து நாடுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என G7 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஓமன் கடல் பகுதியில் இந்திய மாலுமிகள் 3 உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி வேதனை. G7 மாநாட்டில் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட உலக தலைவர்கள். 16 மாதங்களுக்கு பிறகு நேரில் சந்தித்த பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப். G7 மாநாட்டில் ஐக்கிய அரபு அமீரகம், கென்யா, எகிப்து நாடுகளின் அதிபர்களோடு பிரதமர் மோடி சந்திப்பு. வர்த்தகம், முதலீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடுகளுக்கு பிரதமர் மோடியே பொறுப்பு என்று காங்கிரஸ் சாடல். புலனாய்வு குழு 1 வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கவும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது தவேக அரசு. தமிழ்நாட்டின் கடன் சுமை, வரவு செலவு விவரங்களை வெளியிட்டார் நிதியமைச்சர் மரிய வில்சன். கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் 2 மடங்கு உயர்வு. தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். இந்த 5 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் தமிழ்நாடு ரூபாய் 4.87 லட்சம் கோடி புதிய கடனை சேர்த்துள்ளது. அதாவது 60 இயர்ஸ் சேர்ந்த மொத்த கடனை விட இந்த ஒரே 5 ஆண்டில் சேர்க்கப்பட்ட கடன் அதிகமாக உள்ளது. மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 28.3% அளவுக்கு கடன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மிக அதிகம் என்றும் வெள்ளை அறிக்கையில் தகவல். பொதுத்துறை நிறுவனங்களின் கடனையும் சேர்த்து தமிழ்நாட்டின் மொத்த கடன் 13.18 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். தமிழ்நாடு மின்சாரத்துறைக்கு 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன். மின்வாரியத்தில் வருவாய் இழப்பும் தொடர்வதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிக்கை. போக்குவரத்து துறையில் 72,667 கோடி ரூபாய் மொத்த இழப்பு. கிலோமீட்டருக்கு 78.81 ரூபாய் செலவு செய்யப்படுவதாகவும் வருவாய் 25.97 ரூபாயாக இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கையில் தகவல். போக்குவரத்து கழகங்கள் ரூபாய் 72,607 கோடி இழப்பை சந்தித்துள்ளன. அவை இயங்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 78.81 செலவாகும் நிலையில் வருவாயாக கிடைப்பது வெறும் 25 ரூபாய் மட்டுமே. 2025-2026 நிதியாண்டில் தனிநபர் மீதான கடன் 1,28,000 ரூபாய். தமிழக நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் தகவல். ஒருவருக்கான கடன் பொறுப்பு கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி ரூபாய் 1,28,934 உயர்ந்துள்ளது. இன்று தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் 1 ரூபாய் கூட பொருளாதாரத்துக்கு பங்களிப்பதற்கு முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறக்கிறது. கொரோனா காலத்தை விட வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவுக்கு உச்சம். 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை இருப்பதாக அமைச்சர் மரிய வில்சன் அறிக்கை. நமது வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. இது ஜிஎஸ்டிபியின் 2.22% ஆகும். மேலும் இது வரலாற்றிலே இல்லாத உச்ச அளவாகும். கொரோனா பெருந்தொற்றத்தின் உச்ச ஆண்டை விடவும் அதிகமாக உள்ளது.
சொந்த வருவாயில் 1/3 வட்டிக்கே செலவாகிறது. ஆண்டு வட்டிக்கு 67,050 கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். மத்திய அரசின் நிதி பகிர்வு கடும் சரிவு. நிதி பகிர்வு குறைந்ததால் வருவாய் வீழ்ச்சியடைந்திருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியம், வட்டிக்கு 2025-2026 1,89,115 கோடி ரூபாய் செலவு. மொத்த வருவாய்களில் இச்செலவுகளுக்கே 64.4% ஒதுக்கீடு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வருவாய் 8.32% குறைவு. 2021-22 நிதியாண்டில் 10% இருந்த நிலையில் 8.32% சரிந்திருப்பதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிக்கை. மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம் உள்ளிட்ட சிறப்பு திட்டங்களால் அரசுக்கு 25,000 கோடி ரூபாய் செலவு. செலவுக்கு இணையாக வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வெள்ளை அறிக்கையில் தகவல். வருவாய் ஈட்டுவோர் குறைந்து சார்ந்து வாழ்வோர் அதிகரிப்பதால் முதியோர் சமூகமாக தமிழ்நாடு மாறுகிறது. நாட்டின் முதியோர் வளர்ச்சி விகிதம் 56% உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் விகிதம் 71.7 உயர்ந்திருப்பதாக நிதியமைச்சர் தகவல். கனிம வளத்துறை ஊழலால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கனிம வள ஆதாரம் இருந்தும் போதிய வருவாய் இல்லை என்று வெள்ளை அறிக்கையில் தகவல். ஒரு நோய் 6 அறிகுறிகள். நிதிநிலை குறித்த 6 முக்கிய ஆய்வு முடிவுகளை குறிப்பிட்டு விவரங்களை வெளியிட்ட அமைச்சர் மரிய வில்சன். ஊழலற்ற நிர்வாகம், கொள்முதல் செலவை குறைத்தல் ஆகியவையே நிதி பற்றாக்குறைக்கான தீர்வு. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நிதியமைச்சர் பேச்சு. பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்பது குறித்து முதல்வரோடு ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பின்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் மரிய வில்சன் பதில். தமிழ்நாட்டின் நிதிச்சுமை என்பது மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட பேரிடர். இது பெரும் சவாலான தருணம் என்று அமைச்சர் மரிய வில்சன் பேட்டி. தாவேக அரசு வெளியிட்டது வெள்ளை அறிக்கை அல்ல, வெற்று அறிக்கை என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே தெளிவாக விளக்கி கூறப்பட்டிருப்பதாகவும் பதில். சட்டமன்றம் நாளை கூடும் நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டது ஏன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. மக்களை ஏமாற்றாமல் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் வலியுறுத்தல். மூன்று IAS அதிகாரிகளை இனமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையராக இருந்த நிஷாந்த் கிருஷ்ணா சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக நியமனம். மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடியில் 231 துணை மின் நிலையங்கள். மின் பழுதுகளை சரி செய்ய 15,058 பணியாளர்களை நியமிக்கவும் முதல்வர் விஜய் உத்தரவு. திமுக அரசின் ஒப்பந்தத்தால் மின்சார பற்றாக்குறை ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டுதோறும் கட்டணத்தை தன்னிச்சையாக அறிவிக்கிறது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சூசகமாக பதில். ஒரு வருடமும்
அரசையே கேட்காமல் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வர மாதிரியான ஒரு சட்ட விதிகளை அவங்க பண்ணிட்டாங்க. 2022 டேரிஃப் ரிலீஸ் அப்ப திமுக செய்து விட்டார்கள். அந்த காஸ்ட்டை எப்படி இன்கர் பண்ணலாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி அதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முதல்வர் அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஆலோசனை நடக்கவிருக்குது. சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடில் இருந்து வெளியே வருவார்? மக்களின் பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு கால் ஷீட் எப்போது என்றும் முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படாவிட்டால் அடுத்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தும் திமுகவுக்கு கிடையாது. ஒரு தேர்தலில் கூட கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது என்றும் காங்கிரஸ் அமைச்சர்கள் கூட்டறிக்கை. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. 50,000 இருந்த கடன் தள்ளுபடி வரம்பை உயர்த்திய தமிழக அரசு. $75,000 மேல் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி. தமிழக அரசின் புதிய கடன் தள்ளுபடியால் சுமார் 14,43,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று அறிவிப்பு. சுமை தூக்கும் ஒட்டகத்தை அதன் முதலாளி ஏமாற்றுவது போல விவசாயிகளை ஏமாற்றுகிறது தாவேக அரசு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விவசாயிகளுக்கு தாவேக அரசு அறிவித்த 75,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி போதாது. தமிழ்நாடு அரசின் அறிவிப்பால் கூடுதலாக 21,000 பேர் மட்டுமே பயனடைவார்கள் என்றும் அன்புமணி கருத்து. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகர் அறிவிப்பு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அதிமுகவில் இருந்தும் விலகினார் சி விஜயபாஸ்கர். ஒரு கட்சியிலிருந்து அல்ல, வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்திலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. ஆயுள் உள்ளவரை சேவையாற்றுவேன் என்று விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஆடியோ வெளியிட்டார் விஜயபாஸ்கர். இது முடிவல்ல, தொடக்கம் என்றும் பேச்சு. வணங்கி என் நன்றியை சொல்லிக்கிறேங்க. எப்போதும் போல இந்த விஜயபாஸ்கர் உங்க வீட்டுக்குள்ள ஆயுள் உள்ள வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா நன்றியோட நான் பணியாற்றுவேங்க, சேவை செய்வேங்க. எந்த முடிவுமே மக்கள் முடிவு தான். என் முடிவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதன்படி இது வெறும் முடிவு மட்டும் அல்லங்க, இது ஒரு நல்ல தொடக்கம். தனி ஒருவரின் தவறான முடிவுகளால் வேதனைகள் சோதனைகளை எதிர்கொள்கிறது அதிமுக. எடப்பாடி கே பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்த சி விஜயபாஸ்கர். மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையாவை தொடர்ந்து விஜயபாஸ்கர் ராஜினாமா. சட்டமன்றத்தில் அதிமுகவின் பலம் 42 குறைந்தது. தாவேகாவில் இணையும் அதிமுகவின் தளபதிகள் மரகதம் குமரவேல், உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு வரிசையில் விஜயபாஸ்கரும் தாவேகாவில் இணைய முடிவு என்று தகவல். நான்கு சீட் கொண்ட சோஃபா தற்போது 5 சீட் சோஃபாவாக மாறிவிட்டது. சி விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு தள்ளுபடி. வெறும் யூகங்களின் அடிப்படையில் மட்டுமே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார் அமைச்சர் ஆதவர்ஜுனா. போதைப்பொருள் வழக்கில் தொடர்புடைய ஜான் பிரிட்டோவை உறவினர் என கூறி அவதூறு பரப்பியதாக நோட்டீஸ்.
தன் பெயரை சொல்லி யார் வந்து கேட்டாலும் பணம் கொடுக்காதீர்கள். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்கும் ₹1 நீங்க தர வேண்டாம். எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் பின்புலத்தோடு வந்தாலும் யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. நீட் மறுதேர்வு நடக்கும் வரை டெலிகிராம் மொபைல் செயலிக்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடை அமலுக்கு வந்தது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. டெலிகிராம் செயலியின் தற்காலிக தடை இந்தியாவின் 15 கோடி சாதாரண பயனர்களை தண்டிக்கிறது. டெலிகிராம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பாவேல் துரோவ் அதிருப்தி. தனி ராணுவ விமானம் மூலம் மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நீட் மறுதேர்வு வினாத்தாள் பலத்த பாதுகாப்போடு தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைப்பு. நீட் மறுதேர்வு வினாத்தால் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்திற்கு பாதுகாப்புக்காக சென்ற போலீஸ் வாகனம் பழுது. மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு கொண்டு செல்லும் வழியில் பழுதானதால் பாதி வழியில் நிறுத்தி வைப்பு. நீட் மறுதேர்வில் பங்கேற்கும் மாணவர்கள் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம். சிறப்பு சலுகையை அறிவித்த ஆந்திர அரசு. ஆந்திராவில் மேலும் ஒரு மாணவரின் உயிரை பறித்த நீட் தேர்வு. இந்த உலகை விட்டு செல்வதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு 22 வயது மாணவர் தற்கொலை. அறநிலையத்துறை கோவில்களில் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு வழியில் விரைவாக தரிசனம் செய்யலாம். வரிசையில் நிறுத்தாமல் அனுமதிக்குமாறு அனைத்து திருக்கோவில் அதிகாரிகளுக்கும் அமைச்சர் ரமேஷ் உத்தரவு. மீண்டும் உயர்ந்த முட்டை கொள்முதல் விலை. முட்டையின் விலை ₹6.40 நிர்ணயம். சென்னை ஒன் செயலியின் மூலம் பேருந்து, ரயில், மெட்ரோவில் ₹1 செலுத்தி ஒருமுறை மட்டும் பயணிக்கும் வசதி. வரும் 30ஆம் தேதி வரை சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு. நெல்லை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வீசிய பலத்த காற்றில் மரம் வேரோடு சாய்ந்ததில் இருசக்கர வாகனங்கள் சேதம். நீலகிரி, திண்டுக்கல், தேனி உட்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை. ஒரு சில இடங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்று கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என்று அறிவிப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகும் என்றும் கணிப்பு. மேலும் பிளவுபடுகிறதா உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா? 16 எம்எல்ஏக்கள் 7 எம்பிக்கள் தங்களுடன் தொடர்பில் உள்ளதாக ஏக்நாத் ஷிண்டே அணி நிர்வாகிகள் தகவல். ஜார்க்கண்டில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை இடங்களுக்கு ஆளும் JMM கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி இடையே போட்டி. குதிரை பேரத்தை தடுக்க சொகுசு விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள பாஜக கூட்டணி எம்எல்ஏக்கள். பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர்கள் 66 பேருக்கு டெல்லி மேலிடம் அவசர அழைப்பு. 2027 சட்டமன்ற தேர்தல் உட்கட்சி பூசல் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். இருமல் மருந்து விநியோகத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை கடும் கட்டுப்பாடு. மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே இனி இருமல் மருந்து வழங்கப்படும் என்று அறிவிப்பு.
மும்பை ரிசர்வ் வங்கியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற வாய்ப்பு. தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு மாதம் 1.5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு. இருபத்தி 4 மணி நேரத்திற்குள் 2 முறை முடங்கிய எக்ஸ் சமூக வலைதளம். பதிவுகளை பகிர முடியாமல் பயனர்கள் அவதி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தில் நிலங்கள் மற்றும் வீடுகளில் விரிசல். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். அமெரிக்காவுடனான முதற்கட்ட ஒப்பந்தத்தில் உடனடியாக பிரச்சனைகளுக்கு மட்டுமே தீர்வு இருக்கும் என்று ஈரான் அமைச்சர் அப்பாஸ் ராக்சி விளக்கம். அணு ஆயுத விவகாரம் குறித்த முக்கியமான பேச்சுக்கள் 2ஆம் கட்டத்தில் நடைபெறும் என்று தகவல். ஈரானுடனான ஒப்பந்த ஆவணத்தை விரைவில் வெளியிட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு. அறிக்கையை முழுமையாக வாசித்து காண்பிக்க இருப்பதாகவும் விளக்கம். அமெரிக்காவின் அவசர கால கச்சா எண்ணெய் கையிருப்பு அளவு 43 ஆண்டுகளில் இல்லாத அளவு சரிவு. ஈரானோடு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ள நிலையில் புதிய தகவல். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் செனகல் அணிக்கு எதிரான லீக் ஆட்டம் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது பிரான்ஸ். பிரான்ஸ் கால்பந்து வீரர் கிலியன் எம்பாப்பே புதிய சாதனை. உலகக்கோப்பை போட்டிகளில் அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்து அசத்தல். உலகின் செல்வாக்குமிக்க 100 விளையாட்டு நட்சத்திரங்கள் பட்டியல். அமெரிக்க கூடைப்பந்து வீரர் லெப்ரான் ஜேம்ஸ் முதலிடம். இந்தியாவிலிருந்து கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கு மட்டும் இடம்.